பாஜகவுடன் தான் தாவேக்க கூட்டணி என செய்திகள் உலாவர ஆரம்பித்தது. டீக்கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. விஜய் யாருடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான கலந்தாலோசனை இன்னைக்கு எப்பா நான் என்ன கூட்டணி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன போட்டோ வச்சிருக்க? நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? பிரிசா போட்டோ வச்சிருக்கான் பாருங்க, பைத்தியக்காரன் நக்கல்யா அவனுக்கு. விஜய் யாருடன் கூட்டணி வைப்பது, ஓகே கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை போயிட்டு இருக்கு. ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னாக்கா ஒரு கட்சியில எவ்வளவு முக்கியமான ஒரு நகர்வு, எவ்வளவு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கணுமா இல்லையா? அப்போ முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கட்சி நிர்வாகிகளோட ஒரு கலந்தாலோசனை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கூட்டத்துக்கு வரல. திரிஷா காலையில ஏர்போர்ட்டுக்குள்ள போனாங்க. இவரு இந்த முக்கியமான கூட்டத்துக்கே வரல அப்படின்னா என்னவா இருக்கும்? இந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த ரூமுக்கு பெருமாள் பாஞ்சிட்டாரு. ஆனா அந்த ரூம்ல தான் அவன் இருக்கறான். எவனோ எங்கயோ போய் குஜால் பண்றான், நமக்கு என்ன போச்சு, பேசாம பாடு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோட, சரி இல்லைன்னு வச்சுக்கங்க, குறிக்கோள் இல்லாம நோக்கம் இல்லாம ஏதோ கண்ணை கட்டி விட்டது மாதிரி ஓடிட்டு இருக்காங்க வைங்களேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? ஆனாலும் ஒரு எலெக்ஷன் வரும் பொழுது கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் முதல்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இப்ப எங்க அண்ணன் ஏன் சீமான் கூட்டணி வைக்கலனாக்கா அதுக்காக எங்க அண்ணனுக்கு அந்த அறிவு, அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. இதெல்லாம் ஓவர் நக்கல். இல்ல நீங்க நினைக்காம இருந்தாலும் அதுதான் உண்மைங்கிறது வேற விஷயம். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஒண்ணுமில்ல, மாவட்ட செயலாளர்கள் அவசரமாக ஜூம் மீட்டிங்ல கூப்பிட்டு நம்ம புசியவர்களே பேசியிருக்காப்ல. என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா என்டிஏ கூட்டணியுடன், அதாவது பிஜேபி அதிமுக அலையன்ஸுடன் நாம கூட்டணியில் சேர்வது. ஏப்பா துப்புற? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. அண்ணன் ஒரு காலத்துல பேசினாரு, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சி குழாவி பிஜேபி வந்து கூட்டணி வைப்பாங்க, ஆனா நாங்க ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு பிஜேபி கூட்டணி வைக்க போகுது. ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. இப்ப என்டிஏ அலையன்ஸுக்காக எடப்பாடி கூடயும் அமித்ஷா கூடயும் டீல் பேசிட்டு இருக்காங்க. எத்தனை சீட்டு அப்படின்னு, ஒரு 40 சீட்டு அப்படி நாய்க்கு போற மாதிரி பிஸ்கெட் வந்து ஒரு 40 சீட்டு போடலாம் அப்படின்னு சில அரசியல் கட்சியில செய்திகள் வருது. இத புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளையும் சுறுசுறு சாப்பிடலாம். பேச்சுவார்த்தைகள் போனது அப்படிங்கிறது உண்மை. அப்ப கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படிங்கிற முடிவெடுத்த எந்த இடத்துல முடிவெடுத்தாப்லையோ அந்த இடத்துல விஜய் தோத்து விட்டார். ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில? விஜய் தனியாக நின்று வெல்லக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள போகணும், கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் ஏன் போகணும்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன், அதான் காரணம். ஏன்னாக்கா அந்த விருப்ப மனு வாங்கினாங்க இல்லைங்களா, விருப்ப மனு வாங்கினதுல 30 பேர் மட்டும்தான் கேண்டிடேட்டாக நிற்பதற்கு தகுதி உடையவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? 30 தொகுதி தான் ஆள் இருக்குனாக்கா பாக்கி 204 தொகுதிக்கு ஆளுக்கு எங்க போறது? தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான், அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். சரி, ஆள் நிப்பாட்டுறதுக்கே ஆள் கிடையாது, உனக்கு எப்பறம் ஓட்டு போறதுக்கு ஆள் வரும்? How do I tell you? நான் அக்கா தங்கச்சி, நான் வந்து எங்க அண்ணனுக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்னீங்களா, வாழ்க்கை கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல தொகுதிக்கு மனு கொடுத்தீங்களா இல்லையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? இன்னொரு ஒரு பொண்ணு சொன்னுச்சு, என் புருஷன்ட்ட சொன்னா புருஷனே உன்னை விட்டு வருவாருங்க விஜய் ரூம்ல அப்படின்னு சொல்லுச்சு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ புரோக்கர் பயல. அப்ப இதனாலதான் அதிருப்தி அடைந்த விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள எங்கேயாவது போனாதான் நமக்கு சரிபட்டு வரும் என்று முடிவெடுத்து இப்ப என்டிஏக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னைய ஒரு அடிமையா சேர்த்திப்பீங்களா? வேலு பெருமாளு இத கேட்கணுமாடா? அப்ப உங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நீங்க கூட்டணிக்குள்ளே போறீங்க. ஏண்டா அனில்ஸ், இப்ப முகரையை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க, வாழை எங்க சுருட்டி வச்சுப்பீங்க? என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? இந்த அணிகள் நடிச்சாதாங்க கொடுமையா இருக்கு. எதுக்கெல்லாம் முட்டு கொடுப்பானவன்? கரூர்ல 40 பேர் வந்து இறந்தாங்க, இதுக்கு டிஎம்கே தான் சதின்னு சொல்லி முட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா அவர்களே சொன்னாங்க நடிகையோட வந்து தொடர்பு இருக்குன்னாங்க. அதெல்லாம் இருக்காது, எங்க அண்ணன் வந்து தூய்மையானவர், சுத்தமானவர் அப்படின்னாங்க.
மறுநாளே பார்த்தோன்னா நடிகையோட வந்து வெளியே வந்தாரு, அதுக்கும் முட்டு கொடுத்தானவன். இப்ப கொள்கை எதிரி பிஜேபி இதுக்கு எப்படி வந்து முட்டு கொடுக்க போறான்னு தெரியல. ஐயா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. அது பலி வேற டிபார்ட்மெண்ட். அப்ப ஐயோ எங்க அண்ணன் வந்தா மல்லாத்தி போட்டுருவாரு, எங்க அண்ணனுக்கு அவ்வளவு இருக்கு, எங்க அண்ணனுக்கு இவ்வளவு இருக்கு, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அவர் வந்து கேரியர் உச்சத்துல இருக்கும் போதே விட்டு வந்தாப்ல, உச்சத்துல இருக்கும் போதே விட்டு வந்தாருங்க, வேற விஷயம். ஆனா அது கேரியர்ல இல்ல. நாளைக்கு அவர் டெல்லிக்கு போறாப்ல. சரி நாளைக்கு தானே விசாரணை, நாளைக்கு தான் டெல்லிக்கு போறாப்ல. அப்ப இன்னைக்கு சென்னையில தானே இருக்கணும் அவரு. அப்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் போதுனாக்கா அதை விட உனக்கு என்ன அவ்வளவு பெரிய நெட்டி முடிக்கிற வேலைன்னு நான் கேக்குறேன். எனக்கு அடை வேணும், அதுவும் என் பொண்ணுக்கு வந்து கான்வெகேஷனுங்க, நான் இதை விட எனக்கு ரொம்ப முக்கியங்க, அது போய் நான் பொண்ணு பட்டம் வாங்குறத பார்த்தே ஆகணுங்க அப்படின்னு போனீங்களா? என் பையன் ஷூட்டிங் பண்றாங்க, அவன் ஷூட்டிங் பண்ற அழகை பார்க்க வேண்டாமா? அவ்வளவு கிளாப்ஸ் வாங்குறாங்க, அது ஒரு அப்பா நின்று பார்த்து நான் பெருமைப்பட வேண்டாமா? அதுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்களா? என்ன பண்ண போறீங்க? நாய்க்குட்டி போய் கொஞ்சம் போறீங்க, அவ்வளவுதானே. ஒரு நாட்டினுடைய நலனுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன், சொல்லிட்டு அதற்கான ஒரு முக்கியமான நகர்வு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்பொழுது நீ வர மாட்டேனாங்க, அப்புறம் என்ன மைசத்துக்கு தானே வருவேன்னு கேட்கிறேன். என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வராதவன் நாளை பின்ன இவனுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஏதோ ஒன்று ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு எம்எல்ஏ ஆக்கிட்டீங்கன்னாக்கா அந்த தொகுதியில உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கா எப்படி வந்து நிப்பான்னு நான் கேட்கிறேன். இப்ப பிஜேபி கூட கூட்டணிக்கு போறாங்க, பிஜேபி அதிமுக கூட. நீ கிட்ட கட்சி ஆரம்பிச்சனாக்கா நான் ஊழலை ஒழிப்பதற்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன். எது அதிமுக கூட சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்து நீங்க ஊழல் ஒழிக்க போறீங்களா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இப்ப பாஜக அங்க இருக்க கொள்கை எதிரும் டிக்ளேர் பண்ணிட்டு அதே பாஜக கூட்டணியில இருக்கும் பொழுது அங்க போய் சரிங்களா வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். சூடு சரண வெக்கம் இல்லையான்னு கேட்கிறேன். நோ சூடு நோ சரணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எப்படா பாஜக உள்ள வச்சுட்டு எப்படா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு பேசுவ? எனக்கு இதுல என்ன குடும்பம்னா, எடப்பாடி பழனிசாமியே ஊர்ந்து தான் போவாப்ல, இவங்க அவர்கிட்ட போய் ஊர்ந்து போறாங்கனாக்கா நீ எவ்வளவு ஒரு அடிமையா இருப்ப? எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். நாங்க குரான் மேல சத்தியமா நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப உண்மையிலேயே நீங்க சொன்ன வாக்கு உண்மை என்றால் நீங்க கட்சியை விட்டு வெளியேறணும். அந்த கட்சியை உதறிட்டு ஐயோ என்னங்க இவ்வளவு மோசமான ஆளா இருக்கான் விஜய், சரியான சைக்கோ தாங்க நீ சொன்னது மாதிரி, ஏகப்பட்ட போதையை போட்டு ஒரு மாதிரி மெண்டலாவும் ஆயிட்டாங்க. அவன் ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார். அவன் வந்து சிலருடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கிறான் அப்படிங்கறத உணர்ந்து அதை வெளியில வந்து பேசணும். என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. அரசியல் சார்ந்த கட்சி முடிவுகள்லாம் வந்து திரிஷாக்க தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கதை இப்படி போகுதா? ஏன் சொல்றேன்னா அக்கா திரிஷா அவர்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சீமான் அவர்கள் சொன்னார்ல, பார்ப்பனை கடப்பாறை எடுத்து திராவிடத்தை நான் இடிக்க போறேன்னு சொல்லும் போது நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அக்கா திரிஷா கடப்பாறை எடுத்து நம்ம திராவிட சித்தாந்தத்தை வந்து இடிக்கலாம் உடைக்கலாம்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறான்றது ஒட்டுமொத்த சம்பவம் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒண்ணு சேர்ந்து நல்ல காம்பினேஷன். விஜய் வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க. அவர் பஸ்ஸுக்காக காத்திருந்தாரான்னு நான் கேக்குறேன். அவர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாருன்னா நீங்க பஸ் மிஸ் பண்ண, பஸ் போகும், பிளைட் போகும், அவர் எதுக்காக காத்திருந்தாருன்னு தெரியும். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பஸ் ஸ்டாப்ல இருந்தா பஸ் நீங்க நினைக்கிறீங்கல்ல, பஸ் ஸ்டாப்ல இருந்து நான் வந்து ட்ரெயினுக்கு போறக்கா உட்கார்ந்திருக்கலாம், பஸ் ஸ்டாப்ல வந்து ஆட்டோக்கு போலாம். நீங்க ரிட்டாரிக்க பண்ணா நான் 2-3 பெட்டரா ட்ரை பண்ணேன். தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க ஒரு டெக்ஸ்டைல் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு திடீர்னு ரிசைன் பண்ணிருச்சு. என்னன்னா எங்களுக்கு நான் விஜய் கட்சியில இருக்கேன், எனக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க, நான் அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிருச்சு. சரிங்களா? அப்ப வருமானத்துக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு போயிரு வேலை பார்க்கும் 2 மாசம் கடுமையால 2 மாசத்துக்கு அப்புறம் கோவிந்தா கோவிந்தா. ஓகே சார், இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க, அப்ப கூட்டணி அமைஞ்சிருமா? விஜய் தான் முடிவு எடுக்கணும். நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசு. இன்னைக்கு ஒருத்தர் டிஎம்கே காரர் போட்டார், பாஸ் அவங்க சேர்ந்துருவாங்களா பாஸ், போட்டா நாங்க க்ளீன் போல்ட் அப்படின்னு போட்டிருந்தார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? தாவேகா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிருச்சுன்னா அந்த கூட்டணி அதிரி புதிரியான வெற்றி. பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணு, தூக்குல தொங்குறதும் ஒண்ணு. ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சா எப்படி பெரும் அடி விடும், எப்படி பலத்தடி விடுன்றது. ஏன்னா பிஜேபி மைண்ட்ல வச்சுதான் வெறிகொண்டு மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஓட் பண்ணாங்க. அப்படி ஒரு கொடூரமான அது ஒரு ஆட்சி, அது ஒரு கட்சி, மதவாத கட்சி. ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்தலான்னு பாக்குறியா? சக்சஸ் ரேட்டும் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 200% நிக்கும்.
இப்போ 2 நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அப்படிலாம் பேசலீங்கன்னு தான் சொல்றாரு. அதான் சொன்னேன் உங்களுக்கு, முதலில் விரும்பியது அதிமுக, பிறகு விரும்பியது பாஜக, தற்போது விரும்புவது தாவேக. நான் தான் முதல்லயே சொன்னேனே. நல்ல முடிவுப்பா. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது 4 பேர் உள்ள வந்து கெடுப்பானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டு கூட. நீ போப்பா போ போ, ரொம்ப தூரம் போ, வராத அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிரு.